குட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு HPS. பப்ளு உனக்கு என்ன ஆச்சு? பப்ளு உனக்கு என்ன ஆச்சு? இப்போ நீ சொல்றியா இல்லைன்னா நான் மேஜிக் பண்ணட்டா? ஐயோ வேணாம் நானே சொல்லிடுறேன். இன்னைக்கு HPSோட கடைசி நாள்ல. ஆமா. ஸோ எனக்கு நம்ம குட்டீஸை விட்டு பிரியறதுக்கு ரொம்ப சோகமா இருக்கு. கவலைப்படாத பப்ளு, மாமா ஒரு நாள் குட்டீஸை பார்க்கலாம். அப்படி சொல்றியா? ஆமா பப்ளு. அப்போ ஓகே ஓகே ஓகே. அப்போ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் என்ன சாங் பார்க்க போறேன். ஆக்ஷன் சாங். ஆக்ஷன் சாங். நான் நல்லா டான்ஸ் ஆடுவேனே. இதோ இப்படி ஆடுவேன், இதோ இப்படி ஆடுவேன், இதோ இப்படி ஆடுவேன். அப்படி இல்ல பப்ளு, சிஸ்டர் சொல்லி கொடுக்குற மாதிரி. அப்போ அதை கத்துக்கலாம். என்ன குட்டீஸ், இன்னைக்கு நம்ம ஒரு ஆக்ஷன் சாங் கத்துக்கலாமா? யார் அந்த இயேசுன்னு பார்க்கலாம். ஓகேவா? யார் அந்த இயேசு நான் பார்க்க போறேனே, சண்டே ஸ்கூலுக்கு நான் போக போறேனே. யார் அந்த இயேசு நான் பார்க்க போறேனே, சண்டே ஸ்கூலுக்கு நான் போக போறேனே. யார் அந்த இயேசு நான் பார்க்க போறேனே, சண்டே ஸ்கூலுக்கு நான் போக போறேனே. யார் அந்த இயேசு நான் பார்க்க போறேனே, சண்டே ஸ்கூலுக்கு நான் போக போறேனே. இயேசுவோட செல்ல பிள்ளை நானே, மோட்சலோகம் நானு 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 போக போறேனே. நீயும் வாரியா என் கூட வாரியா, நீயும் வாரியா என் கூட வாரியா, நீயும் வாரியா என் கூட வாரியா, நீயும் வாரியா என் கூட வாரியா. யார் அந்த இயேசு நான் பார்க்க போறேனே, சண்டே ஸ்கூலுக்கு நான் போக போறேனே. யார் அந்த இயேசு நான் பார்க்க போறேனே, சண்டே ஸ்கூலுக்கு நான் போக போறேனே. யார் அந்த இயேசு நான் பார்க்க போறேனே, சண்டே ஸ்கூலுக்கு நான் போக போறேனே. யார் அந்த இயேசு நான் பார்க்க போறேனே, சண்டே ஸ்கூலுக்கு நான் போக போறேனே. இயேசுவோட செல்ல பிள்ளை நானே, மோட்சலோகம் நானு போக போறேனே. இயேசுவோட செல்ல பிள்ளை நானே, மோட்சலோகம் நானு போக போறேனே. நீயும் வாரியா என் கூட வாரியா, நீயும் வாரியா என் கூட வாரியா. யார் அந்த இயேசு நான் பார்க்க போறேனே, சண்டே ஸ்கூலுக்கு நான் போக போறேனே. சூப்பர் குட்டீஸ், இன்னைக்கு சாங் நல்லா கத்துக்கிட்டீங்க, அழகா பெர்ஃபார்ம் பண்ணீங்க. நாளைக்கு மறுபடியும் இது மாதிரி ஒரு புது சாங் கத்துக்கலாமா? ஓகே சிஸ்டர். ஓகே பாய். பாய் சிஸ்டர். வாவ், சூப்பரான ஆக்ஷன் சாங்ஸ் பார்த்தாச்சு. பப்ளு, இந்த 3 ஆக்ஷன் சாங்ல இருந்து எந்த ஆக்ஷன் சாங் உனக்கு பிடிச்சிருந்துச்சு? எனக்கு பிடிச்சதா நம்ம சிஸ்டர் சொல்லி கொடுத்தாங்கல்ல. ஆமா. 5 5 10 லிஃபோனியா வயித்துல குத்து. என்னை கிண்டல் பண்ணலையா நீ? பப்ளு அப்படி இல்ல. அப்புறம் 5 5 10 சாத்தானா குத்து. ஓ, அது எனக்கு தெரியும். நான் உன்னை கிண்டல் பண்றதுக்காக மாத்தி பண்ணேன். என்னை கிண்டல் பண்ணலையா நீ? ஐயோ, திரும்பவும் கையை சுத்த ஆரம்பிச்சிட்டாலே. வேணாம் ப்ளீஸ் ஸ்டாப் பண்ணிக்கோ. இன்னைக்கு 10வது நாள், நான் பாவம் இல்லையா? அதனால என்னை விட்டுரு. ஓகேயா? ஓகே. இப்போ அடுத்த செக்மெண்ட்டுக்கு கடைசி நாள்ல ஃபாதர் என்ன மெசேஜ் சொல்றாருன்னு கேட்டு வரலாமா? கேட்கலாமே.
15:11 முதல் 32 முடிய. இயேசு கூறியது: ஒருவருக்கு 2 புதல்வர்கள் இருந்தார்கள். அவர்களுள் இளையவர் தந்தையை நோக்கி, அப்பா, சொத்தில் எனக்கு உரிய பங்கை தாரும் என்றார். அவர் சொத்தை அவர்களுக்கு பகிர்ந்து அளித்தார். சில நாள்களுக்குள் இளைய மகன் எல்லாவற்றையும் திரட்டிக்கொண்டு தொலைநாட்டிற்கு நெடும் பயணம் மேற்கொண்டார். அங்கு தாறுமாறாக வாழ்ந்து தம் சொத்தையும் பாழாக்கினார். அனைத்தையும் அவர் செலவழித்தார். பின்பு அந்த நாடு முழுவதும் கொடிய பஞ்சம் ஏற்பட்டது. அப்பொழுது அவர் வறுமையில் வாடினார். எனவே அந்நாட்டு குடிமக்களுள் ஒருவரிடம் அண்டி பிழைக்கச் சென்றார். அவர் அவரை பன்றி மேய்க்க தம் வயல்களுக்கு அனுப்பினார். அவர் பன்றிகள் தின்னும் நெற்றுகளால் தம் வயிற்றை நிரப்ப விரும்பினார். ஆனால் அதை கூட அவருக்கு கொடுப்பார் இல்லை. அவர் அறிவு தெளிந்தவராய், என் தந்தையின் கூலியாள்களுக்கு தேவைக்கு மிகுதியான உணவு இருக்க நான் இங்கு பசியால் சாகிறேனே. நான் புறப்பட்டு என் தந்தையிடம் போய், அப்பா, கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன். இனிமேல் நான் உம்முடைய மகன் எனப்பட தகுதியற்றவன். உம்முடைய கூலியாள்களுள் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லிக் கொண்டார். உடனே அவர் புறப்பட்டு தம் தந்தையிடம் வந்தார். தொலையில் வந்து கொண்டிருந்த போதே அவர் தந்தை அவரை கண்டு பரிவு கொண்டு ஓடிப்போய் அவரை கட்டி தழுவி முத்தமிட்டார். மகனோ அவரிடம், அப்பா, கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன். இனிமேல் நான் உம்முடைய மகன் எனப்பட தகுதியற்றவன் என்றார். தந்தை தம் பணியாளரை நோக்கி, முதல் தரமான ஆடையை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்துங்கள். இவனுடைய கைக்கு மோதிரமும் காலுக்கு மிதியடியும் அணிவியுங்கள். கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள். நாம் மகிழ்ந்து விருந்து கொண்டாடுவோம். ஏனெனில் என் மகன் இவன் இறந்து போயிருந்தான், மீண்டும் உயிர் பெற்று வந்துள்ளான். காணாமற் போயிருந்தான், மீண்டும் கிடைத்துள்ளான் என்றார். அவர்கள் மகிழ்ந்து விருந்து கொண்டாட தொடங்கினார்கள். அப்போது மூத்த மகன் வயலில் இருந்தார். அவர் திரும்பி வீட்டை நெருங்கி வந்து கொண்டிருந்த போது ஆடல் பாடல்களை கேட்டு ஊழியர்களுள் ஒருவரை வரவழைத்து, இதெல்லாம் என்ன என்று வினவினார். அதற்கு ஊழியர் அவரிடம், உம் தம்பி வந்திருக்கிறார். அவர் தம்மிடம் நலமாக திரும்பி வந்திருப்பதால் உம் தந்தை கொழுத்த கன்றை அடித்திருக்கிறார் என்றார். அவர் சினமுற்று உள்ளே போக விருப்பமில்லாதிருந்தார். உடனே அவருடைய தந்தை வெளியே வந்து அவரை உள்ளே வருமாறு கெஞ்சி கேட்டார். அதற்கு அவர் தந்தையிடம், பாரும், இத்தனை ஆண்டுகளாக நான் அடிமை போன்று உமக்கு வேலை செய்து வருகிறேன். உம் கட்டளைகளை ஒருபோதும் மீறியதில்லை. ஆயினும் என் நண்பரோடு நான் மகிழ்ந்து கொண்டாட ஓர் ஆட்டுக்குட்டியை கூட என்றுமே நீர் தந்ததில்லை. ஆனால் விலை மகளிரோடு சேர்ந்து உம் சொத்துக்களை எல்லாம் அழித்துவிட்ட இந்த உம் மகன் திரும்பி வந்தவுடனே இவனுக்காக கொழுத்த கன்றை அடித்திருக்கிறீரே என்றார். அதற்கு தந்தை, மகனே, நீ எப்போதும் என்னுடன் இருக்கிறாய். என்னுடையதெல்லாம் உன்னுடையதே. இப்போது நாம் மகிழ்ந்து கொண்டாடி இன்புற வேண்டும். ஏனெனில் உன் தம்பி இவன் இறந்து போயிருந்தான், மீண்டும் உயிர் பெற்றுள்ளான். காணாமற் போயிருந்தான், மீண்டும் கிடைத்துள்ளான் என்றார். ஹாய் குட்டீஸ், வீட்டில் விவிலியம். இன்றைக்கு நமக்கு தரப்பட்டிருக்கிற ஓமை காணாமல் போன மகன். அவரை பாருங்க, இங்கே தான் இருக்கிறார். இவர் தான் அந்த காணாமல் போன மகன். எப்படி இருக்கிறார் பார்த்தீங்களா? 2 மகன், ஒருத்தர் காணாமல் போகிறார். அப்பாவுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போகிறார். ஊதாரித்தனமாக சுற்றுறாரு, பணத்தை விரயம் பண்ணுறாரு, தான் தோன்றித்தனமாக இருக்கிறாரு, மனம் போன போக்கில், கால் போன போக்கில் போகிறாரு. இந்த டீனேஜ் பருவம் ரொம்ப முக்கியமான பருவம் இல்லை? இந்த டீனேஜ் பருவத்தில் தான் நம்மளுடைய உடல் மாற்றங்கள், சிந்தனை மாற்றங்கள், புதிய நண்பர்கள், புதிய வட்டங்கள் எல்லாம் வரும்போது பல நேரத்தில் நம்ம தொலைந்து போக வாய்ப்பு இருக்கிறது. அந்த நேரத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும், தெளிவாக இருக்கணும். அப்பா அம்மா சொல்கிறது, ஆசிரியர்கள் சொல்கிறது, பெரியவங்க சொல்வது, நம்முடைய பள்ளியில் சொல்கிறது, மறைக்கல்வியில் சொல்கிறது, பங்கு தந்தை சொல்கிறது, இதையெல்லாம் நம்ம கேட்குறது ரொம்ப அவசியமான ஒன்று. ஸோ முதல் விஷயம் அது.
அவங்க சொல்கிறதெல்லாம் நம்ம கேட்க வேண்டிய இந்த டீனேஜ் பருவத்தில். ரெண்டாவது ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த காணாமல் போன பையன் மீண்டும் கண்டெடுக்கப்படுகிறான். அந்த இயேசு பாருங்கள் 12 வயதில் டீனேஜ் தான் அவருமே. இயேசு காணாமல் போகிறார். ஆனால் நீங்கள் பாருங்கள், காணாமல் போன இயேசு எங்கே கண்டெடுக்கப்பட்டார்? செல்ஃபோன்லேயே தொலைஞ்சு போனார். கல்யாண மண்டபத்தில் ஓசி பிரியாணி தான் சாப்பிட்டுட்டு இருந்தாரா? இல்லையே. இயேசு காணாமல் போன இயேசு ஆலயத்தில் கண்டெடுக்கப்பட்டார். போதகர்கள் மத்தியில் இருந்தார். அவர்கள் சொல்வதை எல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தார். அவர் காணாமல் போனார். ஆனால் பாருங்கள் எவ்வளவு கன்ஸ்ட்ரக்டிவாக ஒரு ஆளுமை, ஒரு கிறிஸ்துவ ஆளுமை ஆண்டவர் இயேசுவில் நம்ம பார்க்குறோம். அவர் போதகர்கள் சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்தார், கேள்விகளை எழுப்பி கொண்டிருந்தார். எல்லாரும் வியப்பில் ஆச்சரியத்தில் இருந்தாங்க. இந்த பையன் காணாமல் போனான், மீண்டும் எழுந்து வந்தான். தந்தையிடம் போவேன், அப்பா சொல்கிறத திருப்பி நான் கேட்பேன், அப்பாவுடைய பிள்ளையாக நான் இருப்பேன். நீங்களும் கூட தான் நம்ம வீட்டில் பிள்ளைங்களாம் தவறி விழுகிறோம், அப்பா அம்மா சொல்கிற பிச்சை கேட்காம போகிறோம். இதுக்கு மேலே தருதலை பிடிச்சவன், நீ என் பிள்ளையே இல்லை அப்படின்னு அம்மா அப்பா சொல்லுவாங்க. ஆனால் அப்படி அவன் மனசில் அப்படி ஃபீல் பண்ணுறதில்ல, அப்படி சும்மா ஒரு கோபத்தில் சொல்லுவாங்க. ஆனால் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் நம்ம எப்பவுமே செல்ல பிள்ளைகளாக தான் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். தவறுனா கூட மீண்டும் எழணும், அந்த கான்ஃபிடென்ஸ் நமக்கு வேணும். அதுக்கு தான் நமக்கு மாற்று சிந்தனை வேணும். பல நேரத்தில் இந்த டீனா சிண்ட்ரம் சொல்லுவாங்க. டீனா சிண்ட்ரம், TINA, தேர் இஸ் நோ ஆல்டர்னேட்டிவ். வேறு மாற்று வழி, நான் தவறிட்டேன், விழுந்துட்டேன், இதுக்கு மேலே இப்படி தான் இருப்பேன். இல்லை, மீண்டும் எழுதணும். அதான் நான் சொல்லுவேன், டைவர்ஜென்ட் திங்கிங். பல கோணங்களில் பார்க்க கற்றுக்கொள்ளணும். தவறிட்டேன், விழுந்துட்டேன், நான் இதுக்கு மேலே படிக்க முடியாது, என்னால் செய்ய முடியாது, என்னால் எழ முடியாது. இல்லை, நம்ம எப்பவுமே எழலாம். எப்பவுமே புது பயணம், புதிய பார்வை, புதிய சிந்தனைகளோடு நாம் புறப்பட முடியும். இந்த காணாமல் போன பையன் கண்டெடுக்கப்பட்டான். திருப்பி அவன் ஒரு க்ளோரியஸ் பாய், ஒரு நல்ல பிள்ளையாக மாறிட்டான். நீங்கள் ஃபெயிலாக இருக்கலாம், அப்பா அம்மா சொல்கிற பிச்சு கேட்காம போயிருக்கலாம், மேக்ஸே வராமல் இருக்கலாம். ஆனால் நீங்கள் உழைப்பு கொடுங்க, உங்கள் மனசை போடுங்க, உங்களுடைய ஆற்றலெல்லாம் போடுங்க. கடவுள் உங்களை பெருசாக சூப்பராக ஆக்குவார். நீங்கள் கண்டுகொள்வீங்க, புதிய விஷயங்களை கண்டுகொள்வீங்க, புதிய ஆற்றலை உங்கள்கிட்ட கண்டுகொள்வீங்க, புதிய பாதையை நோக்கி நீங்கள் பயணிக்க முடியும். இதுதான் இன்றைய புதுமை, இந்த ஓமை நமக்கு தருகிற செய்தி. இந்த செய்தியோடு நாம் செல்வோம். வீட்டில் விவிலியம். மீண்டும் உங்களை சந்திப்போம். காட் பிளஸ் யூ குட்டீஸ். பாய் பாய். வாவ், ஃபாதர் சூப்பரான மெசேஜ் சொன்னாங்க. எனக்கு இந்த ஸ்டோரி ரொம்ப பிடிச்சிருந்தது பப்ளு. அப்படியா? எதனால இந்த ஸ்டோரி உனக்கு பிடிச்சதுன்னு சொல்லு. ஒன்லைன் மெசேஜ் உனக்கு தெரியுமா பப்ளு? ஒன்லைன் மெசேஜா? நீ ஏன் சொல்ல? மன்னிப்பு, அதுதான் ஒன்லைன் மெசேஜ். ஓ, மன்னிப்பு. கரெக்ட். நீ சொன்னோன்னு எனக்கும் ஞாபகம் வருது. நம்ம அப்பா அம்மா நம்ம என்ன தப்பு பண்ணாலும் மன்னிக்கிறாங்க தானே? ஆமா பப்ளு. அது மாதிரி தான் கடவுள் அதுக்கும் மேல நம்மளை மன்னிக்க ரெடியா இருக்காரு. அதுக்காக தப்பு மட்டுமே செஞ்சுட்டு இருக்க கூடாது, திருந்தி சரியா வாழணும். கரெக்டா? ஆமா பப்ளு. ஓகே லிஃபான்யா, இன்னைக்கு சூப்பரான மெசேஜ். அது ஒன்லைன் மெசேஜ். நீ சொன்னது வேற லெவல். ஓகே, இன்னைக்கு கடைசி நாளுக்கான கேம் ரெடியா இருக்கான்னு பாத்துடலாமா? பார்க்கலாம்.
பப்ளு கேம் சூப்பராக இருந்துச்சுல. ஆமாம், சும்மாவா? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கேமு, அதுவும் வேற லெவல், அடி தூளு. ஆனால் ஒரே ஒரு வருத்தம் தான். என்ன வருத்தம் பப்ளு? நாம இந்த கேமுக்கு உள்ள போய் விளையாட முடியலேன்னு வருத்தமா இருக்கு. நெக்ஸ்ட் இயர் பாட்டுக்கலாம். எஸ், நீ சொல்றது நல்ல ஐடியா தான். நெக்ஸ்ட் இயர் அதை பார்த்துக்கலாம். இப்போ அடுத்த கதையை கேட்கலாமா? கேட்கலாமே. வாங்க 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 செல்லுங்களா, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா ஜாலியாக இருக்கிறீங்களா? ஓகே குட்டீஸ், இன்னைக்கு நம்ம ஹெச்பிஎஸோட லாஸ்ட் டே. இனி அடுத்த வருஷம்தான் ஹெச்பிஎஸ்ல நாம சந்திக்க முடியும். ஓகே, அதை நினச்சி வருத்தப்படாதீங்க. இந்த ஹெச்பிஎஸ் ஷோ வழியாக நிறையா விஷயங்கள் நம்ம கற்றுக்கிட்டோம் இல்லையா? அதை கண்டிப்பாக வாழ்வாக்குறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். சரி, இன்னைக்கான கடைசி நாளில் நம்ம தெரிஞ்சுக்க போகிற கடைசி புனிதர் யாரு தெரியுமா? இதுவரைக்கும் பார்த்த புனிதர்கள் எல்லாம் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க. ஆனால் இன்னைக்கு நான் சொல்ல போகிற புனிதர் யார் அப்படின்னா, கடந்த நூற்றாண்டில் நம்மோடு வாழ்ந்து மறித்த ஒரு புனிதை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். அவங்க பேரை சொன்னால் அவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாயிரும். அவங்க பேர் அன்னை தெரசா, மதர் தெரசா அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா? அழகாக ஒயிட் கலர் சாரீ கட்டி வருவாங்க இல்லையா? அவங்கள பற்றி தான் இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம். அவங்க 1910, அதாவது 1910 வருஷம் அவங்க என்ன பண்ணாங்க, ஸ்காப்பியா அப்படிங்கிற ஒரு சின்ன ஊரில் பிறந்தாங்க. அவங்க அப்பா அம்மா அவங்களுக்கு வச்ச பேர் ஆக்னஸ். அது ஃபுல் நேம் என்னென்னா ஆக்னஸ் கன்சகோ பஜாக்சியோ அப்படிங்கிறதா அவங்களுடைய ஃபுல் நேம். அவங்க சின்ன வயசில் இருந்தே அவங்க அப்பா அம்மா ரொம்ப பக்தியாகவும் கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளையாகவும் கோவிலுக்கு போகிறதுலலாம் ரொம்ப கண்டிப்பாகவும் அவங்கள வளர்த்து வந்தாங்க. அதனால டெய்லி கோவிலுக்கு போவாங்க, டெய்லி பூசை பார்ப்பாங்க, டெய்லி ஜெபம் பண்ணுவாங்க. எல்லாமே சிறப்பாக போயிட்டு இருந்தப்போ ஆக்னஸ்க்கு 9 வயசு ஆனப்போ அவங்க அப்பா இறந்து போயிட்டாங்க. குடும்ப பொறுப்பு ஃபுல்லாமே அவங்க அம்மா மேலே விழுந்துச்சு. அப்போவும் அவங்க அம்மா கஷ்டப்பட்டு தன்னுடைய குழந்தைங்களை படிக்க வச்சாங்க, நல்ல நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுத்தாங்க, ஒழுக்கமான பிள்ளைய வளர்த்து வந்தாங்க. ஆக்னஸும் அவங்க அம்மாவோடைய கஷ்டத்தை புரிஞ்சு வீட்டுக்கு நல்ல பிள்ளையா வாழ்ந்துட்டு வந்தா. இப்படி இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட ஏஜ் ஆன உடனே ஆக்னஸ் போய் அவங்க அம்மா கிட்ட, அம்மா நான் நிறையா சோஷியல் சர்வீஸ் பண்ண விருப்பப்படுறேன், அதனால நான் ஒரு அருட்சகோதரியாக மாற போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. இதை கேட்டது அவங்க அம்மா மற்ற எல்லா அம்மாக்கள் மாதிரியும் பயங்கரமாக ரியாக்டெல்லாம் பண்ணாமல் தனியாக ஒரு ரூமில் போய் ஜெபம் பண்ணாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ரூம்ல இருந்து வெளியே வந்த உடனே ஆக்னஸ் அம்மா கிட்ட, என்னம்மா நான் சொன்ன உடனே போய் ஜெபம் பண்ணீங்களே, என்ன ஆச்சு, என்ன சொல்லுங்க அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு அவங்க அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா? நீ அருட்சகோதரியா போகணும்னு முடிவு பண்ணிட்ட இல்லையா, நீ இல்லாமல் நான் எப்படி வாழ முடியும், அதனால அந்த தனிமையை ஏற்றுக்க வேண்டிய வலிமை எனக்கு வேணும்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணேன். நீ இனிமேல் என்னோட கையை பிடிச்சி நடக்க வேண்டாம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட கையை பிடிச்சி நடந்து போ அப்படின்னு சொல்லி அவங்கள அருட்சகோதரியா ஆகிறதுக்கு அனுமதி கொடுத்து அனுப்பி வச்சாங்க. அவங்களும் அருட்சகோதரியாக மாறினாங்க. அருட்சகோதரியாக மாறும்போது ஆக்னஸ் அப்படிங்கிற பேரை மரிய தெரசா அப்படின்னு சொல்லி மாற்றிக்கிட்டாங்க. தொடக்கத்தில் அவங்க ஊரில் சின்ன சின்ன சமுதாய பணிகள் செஞ்சுட்டு வந்த ஆக்னஸ்க்கு இந்தியாவுக்கு வர சான்ஸ் கிடச்சிது. கல்கத்தாவில் இருந்த ஒரு ஸ்கூலில் ஒரு டீச்சராக அவங்க என்ன பண்ணாங்க, சர்வீஸ் பண்ண வந்தாங்க. அப்போது அவங்க எல்லாருக்கும் பிடிச்சமான ஒரு டீச்சராக இருந்தாங்க. எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் மரிய தெரசாவை ரொம்ப 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 பிடிக்கும். அப்படி இருக்கும்போது ஜன்னல் வழியாக வேடிக்கை பார்க்குறப்ப பார்த்தா அந்த ஊரில் நிறைய ஏழைங்க இருந்தாங்க. ஐயோ, அவங்களுக்கு தங்க கூட வீடு இல்லை. இவங்கள பார்த்து கஷ்டப்பட்ட அன்னை தெரசா இவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமே அப்படின்னு அடிக்கடி யாரெல்லாம் சாப்பிட முடியாமல் கஷ்டப்படுறாங்களோ அவங்களெல்லாம் தன்னுடைய கான்வென்ட்டுக்கு கூப்பிட்டு வந்து சாப்பாடு கொடுத்தாங்க. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அவங்க டார்ஜிலிங்க்கு ட்ரெயினில் போக வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. அப்போ தான் ஆண்டவருடைய உண்மையான இறையழைத்தல் என்ன அப்படிங்கிறத அவங்க உணர்ந்தாங்க. தன்னுடைய மடத்துக்கு போய் தன்னுடைய சபை தலைவிக்கிட்ட, சிஸ்டர் நான் நிறையா சோஷியல் சர்வீஸ் பண்ண விருப்பப்படுறேன், இயேசு கிறிஸ்துவ அதுக்காகத்தான் என்னை கூப்பிட்டுருக்கிறாரு, அதனால நான் இந்த கான்வென்ட்டுக்குள்ளே இருந்து இந்த ஸ்கூலுக்கு நான் டீச்சிங் பண்ணுறதை நான் ஸ்டாப் பண்ணிவிட்டு வெளியே போய் நான் சர்வீஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு அவங்கக்கிட்ட அனுமதி வாங்கி அங்கேருந்து டெய்லி காலையில் என்ன பண்ணுவாங்களாம், சந்திக்கக்கூடிய எல்லா ஏழை மக்கள்கிட்டையும் போய் அவங்களுக்கு என்னென்ன உதவி தேவைப்படுதோ அந்தந்த உதவிகளை செய்ய ஆரம்பித்தாங்க. இப்படியே கொஞ்ச நாள் போய்கிட்டு இருக்க நாளடைவில் அவங்கக்கிட்ட படித்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அவங்களோடு சேர்ந்து சர்வீஸ் பண்ண வந்தாங்க. இப்படியே 2 நாளாச்சு, 4 8 ஆச்சு. அப்படியே நிறையா பேர் அன்னை தெரசாவோடு சேர்ந்து என்ன பண்ணாங்கன்னா சர்வீஸ் பண்ணுறதுக்கு வந்தாங்க. டெய்லி காலையில் எழுந்திரிச்சதும் ஜபம், அப்புறம் ஒரு அடரேஷன், அது முடிஞ்சதுக்கப்புறம் சோசியல் சர்வீஸ், இப்படி நம்மளோட லைஃப் போய்கிட்டே இருந்துச்சு. கொஞ்ச நாளில் அவங்க கையில் இருந்த காசெல்லாம் செலவாயிருச்சு.
இப்போ காசுக்கு என்ன பண்ண, அவங்க கிட்ட இருந்த ஒரே ஒரு வெப்பன் என்னன்னா ஜெபம். டெய்லி ஜெபம் பண்ணுவாங்க, ஏதாவது ஒரு வழியில் உதவி வந்து கிடைக்கும். சில சமயம் சில மெடிக்கல் ஷாப்ஸுடைய ஓனர் ஃப்ரீயாகவே வந்து மெடிசின்ஸை கொடுத்துட்டு போவாங்க. சில சமயம் யாராவது சாப்பாடு வாங்கி கொடுப்பாங்க. இப்படி அவங்க எந்த நாளுமே உணவு இல்லாமலோ மருந்து இல்லாமலோ கஷ்டப்படவே இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க ஜெப வாழ்க்கையில் உறுதியாக இருந்தாங்க. ஏராளமான மக்கள் அன்னை தெரசா வழியாக பயனடைஞ்சாங்க. இதை பார்த்த உலக நாடுகள் அன்னை தெரசாவை பாராட்டி அவங்களுக்கு நோபல் பரிசு கொடுத்தாங்க. அதுவும் அமைதிக்கான நோபல் பரிசு. இதுக்கப்புறம் நம்முடைய அப்போதைய திருத்தந்தை இருந்தார் இல்லையா, திருத்தந்தை புனித 2ஆம் ஜான் பால் அன்னை தெரசாவை கூப்பிட்டு சந்திச்சு அவங்களுடைய பணிகள் ரொம்ப சிறப்பாக இருக்குன்னு நேரிலேயே அவங்களுக்கு என்ன பண்ணார், பாராட்டு தெரிவித்தார். இப்படி தன்னுடைய வாழ்நாள் முழுவதையுமே ஏழைகளுக்காகவும் ஏழை மக்களுக்காகவும் பணி செஞ்ச அன்னை தெரசா ஒரு முக்கியமான விஷயத்தை நமக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அது என்ன தெரியுமா, நம்ம பக்கத்தில் கண்களுக்கு தெரிகிற சகோதர சகோதரிகளுக்கிட்ட நம்மளால் அன்பு செலுத்த முடியலைன்னா கண்ணுக்கு தெரியாத கடவுள்கிட்டே நம்மளால் அன்பு செலுத்த முடியாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால ஒவ்வொருத்தரும் பக்கத்தில் இருக்கிற யாருனாலும் சரி, அது தெரிஞ்சவங்க தெரியாதவங்க யாராக இருந்தாலும் அவங்கள அன்பு செய்ய கற்றுக்கணும். இப்படி சிறப்பான பணி செஞ்ச அன்னை தெரசா செப்டம்பர் 5ஆம் நாள் 1997 வருஷம் இறைவனடி சேர்ந்தாங்க. இப்படி வாழ்நாள் முழுவதும் ஏழை மக்களுக்காக வாழ்ந்த அன்னை தெரசா இன்னைக்கு புனிதராக உயர்ந்து நிற்கிறாரு. அவரை பின்பற்றக்கூடிய நாமளும் ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யணும். தெரிஞ்சவங்க தெரியாதவங்க சொந்தக்காரங்க இல்லை எதிரி நண்பன் எல்லாரையும் எந்த வேறுபாடும் இல்லாமல் அன்பு செய்ய கற்றுக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கடந்த 10 நாளாக நிறைய புனிதர்களோட கதையை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த புனிதர்களுக்கு இருந்து நல்ல நல்ல விஷயங்கள் நிறைய இருக்குது. அதையெல்லாம் கற்றுக்கிட்டு நம்முடைய வாழ்வாக்கணும். ஓகேயா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், திரும்பவும் அடுத்த ஒரு ப்ரோக்ராமில் எப்போவாது உங்களை வந்து பார்க்குறேன். டாடா, பை பாய். சூப்பர் சூப்பர் சூப்பர். இன்னைக்கு மதர் தெரசாவோட ஸ்டோரியை நாம கேட்டோம். எப்படி இருந்துச்சு லிஃபான்யா? சூப்பரா இருந்துச்சு பப்ளு. இந்த சென்ட் மாதிரியே நம்ம வாழணும். கரெக்டா சொன்ன லிஃபான்யா. அன்னை தெரசா மாதிரி நம்ம வாழும்போது தான் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு தோணும். அப்படி நம்ம ஹெல்ப் பண்ணாதான் ஒரு நாள் நாமளும் மதர் தெரசா மாதிரி செயின்டா மாறலாம். கரெக்டா? ஆமா பப்ளு. ஓகே லிஃபான்யா, இன்னைக்கு ஷோவோட எண்டுக்கு நாம வந்துட்டோம். இன்னைக்கு ப்ரேயர் பண்றியா? ஓகே ஓகே, இன்னைக்கு ப்ரேயர் பண்ணலாம். எல்லாரும் கண்ணை மூடி கையை கும்பிட்டுக்கோங்க. அன்புள்ள இயேசுவே எங்கள் துணையா வாங்க. ஆமென். சூப்பர் லிஃபான்யா, செமையா ப்ரேயர் பண்ண. எப்பவும் போல ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா நல்லா இருந்துச்சு. ஓகே குட்டீஸ், உங்களை நாளைக்கு வந்து பார்க்குறோம். ஏய் பப்ளு, என்னாச்சு? இதுதான் லாஸ்ட் டே. ஓ ஆமா ஆமா, நான் மறந்துட்டேன். இன்னைக்கு தான் நம்ம ஷோவோட லாஸ்ட் டே இல்லையா? ஆமா பப்ளு. ஓகே குட்டீஸ், இந்த HBS நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணிருப்பீங்க நாங்க நம்புறோம். திரும்பவும் வேற ஒரு ஷோல உங்களை வந்து பார்க்குறோம். டாடா, பை பை ஃப்ரம் பப்ளு. பை ஃப்ரம் லிஃபான்யா. இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க.